ஹாய், நான் உங்கள் பிரபா. இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு ரெமெடி வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொண்ணுங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம உடம்புலேயே வந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப பிடிச்ச அப்படின்னா அவங்களோட முடி தான். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப லாங் ஹேர் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ஷார்ட் ஹேர் இருக்கும். லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த முடியை எப்படிடா நம்ம கேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு கவலை. ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு எப்படிடா இதை வந்து லாங் பண்ணுறதுன்ற கவலை. அப்படியே எல்லா டிப்ரெஷன்லேயும் நம்ம முடி வந்து ஒரு சைடு போய்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸாக எனக்கு வந்து ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகுது. சவுதியில் இருந்தப்போ அந்த தண்ணிக்கு வந்து எனக்கு வந்து செட் ஆகி எனக்கு கொஞ்சம் க்ரோத் இருந்துச்சு. பட் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டென்சிட்டிக்கு வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதாவது அந்த ஹேரோட வால்யூம் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஓகே, வளர்கிறது வளரட்டும், போகட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க, கருவேலம்பட்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா வந்து ரிவ்யூஸும் பார்த்தேன். எல்லோரும் வந்து ஓகேவாக கொடுத்துருந்தாங்க. சரி, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நாட்டு மருந்து கடைகளில் தான் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சித்த வைத்தியம் கடைகள்லையும் கிடைக்கும். நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். கருவேலம்பட்டை வாங்கி நான் வந்து 300 கிராம் வாங்கினேன். 300 கிராம் வந்து 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் வந்து பாயில் பண்ணி, கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ நான் வந்து அந்த ஆயிலை நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் வாங்கி அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் இதை வந்து ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் வாங்கி எங்கள் அம்மா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இளஞ்சிவப்பு கலரில் இருக்கா. இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தான் வரணும், ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது, கலர் வந்து முக்கியமாக சேஞ்ச் ஆகிடக்கூடாது அப்படின்னு. நம்ம ஒரு சில நேரம் வந்து ஓவர் ஹீட் பண்ணிட்டா தேங்காய் எண்ணெய் கலர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி அந்த வேர் போட்ட ஒரு 10 மினிட்ஸில் வந்து கலர் வந்து உடனே வந்து பிரிக்ரெட் கலரில் வந்துருச்சு. அதாவது நம்ம மாதுளம்பாலெல்லாம் பீல் பண்ண ஒரு கலர் வந்து நம்ம கையில் வந்து விட்டும் பார்த்திங்கன்னா அந்த கலரில் வந்துருச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு. பட் இது ரிசல்ட் எப்படி கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கரெக்டாக 1 மந்த்து வந்து இதை வந்து தேய்ச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து நான் சொல்கிறேன் எனக்கு வந்து எப்படி இது வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகியிருக்கு அப்படின்னு. நீங்களும் உங்களுக்கு இதே மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, தைராய்டு பேஷண்ட், எனக்கு தைராய்டு இருக்குது. தைராய்டு பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். அது மாதிரி ப்ரெக்னென்சி, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி காமனாக ஹேர் ஃபால் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.